ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய முக்கியமான எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு நல்ல விஷயம் பார்த்து நமக்கு வந்து முக்கியமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குரூப் 1, குரூப் 2 எல்லாமே நமக்கு வந்து முக்கியமாக இருக்கும். 1ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 4, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 1, குரூப் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2. ஓகேவா? ஸோ அது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்காக கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் ஜான் சொல்லிருக்காங்க. ஸோ இந்த வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது இதுக்கு வந்து சூப்பரா ஒரு 1 இயர் இருக்குது. யாராச்சும் இப்போ புதுசா ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி உள்ள போயிடலாம். அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரானது இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு சூப்பரான எக்ஸாம். ஓகேவா? ஸோ இத்தனை எக்ஸாம் நமக்கு. ஸோ இந்த 6 and 19 வந்து இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ நீங்க கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, இஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ வாங்க. ஸோ வேற என்ன விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரில நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன்ல எக்ஸாம் நடத்துறது மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வேகன்சிஸ் வந்து சொல்லல. ஸோ வேகன்சி வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதிகமாவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் டைமே நம்ம வந்து எதிர்பார்த்தபடி வேகன்சி கூட்டினாங்க. இந்த வாட்டியும் நமக்கு வந்து வேகன்சி அதிகமாவே வரும். ஸோ மனம் தளராம படிங்க. ஸோ ஏற்கனவே யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க ப்ரிப்பரேஷனுடைய தீவிரத்தை வந்து அந்த வீரியத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ காம்படிஷன் கண்டிப்பா ஹெவியா இருக்கும். ஸோ நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மனம் தள்ளாதுங்க. கண்டிப்பா வந்து சொன்ன டேட்ல பண்ணாட்டியும் கிட்டத்தட்ட அந்த டேட்ல வந்து பண்ணிடுவாங்க. இது ஒரு பிளானர். ஸோ 1 hour டே முன்னாடி பின்னாடி போகலாமே தவிர கண்டிப்பா இதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்றதான். ஸோ ஒரு 19 தான் இது வந்து பிளானர் போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா எல்லாமே நமக்கு வந்து பெரிய எக்ஸாம் சொல்றது உண்மையிலேயே சொல்ல போனீங்கன்னா ஒரு 3-4 எக்ஸாம் தான். ஓகேவா? மீதி எல்லாம் ஈஸியான எக்ஸாம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4 நமக்கு வந்து ஜான்ல நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாமினேஷன் ஜூன்ல நடக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு எக்ஸாம் முக்கியமானது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு வந்து ஜூன்ல எக்ஸாம் வரும். ஓகேவா? சேர்த்தே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜூன்லேயே நமக்கு வந்து 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சிங்கன்னா அப்படியே நீங்க குரூப் 1க்கு வந்து அப்பியர் ஆகலாம். அது வந்து ஜூலைல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து சேம் ஜூலையிலேயே நமக்கு வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க இப்பவே ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் வரும். ஓகேவா? ஸோ அதாவது அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதே ஃப்ளோல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட இதை வந்து கரெக்டா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜனவரில, ஓகே, இந்த ஜூலை முடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 month கேப்ல அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இந்த வருஷம் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ 2ல 1 வந்து கண்டிப்பா அடிச்சிடலாம். ஸோ நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 6 months பிளான் பண்ணி பண்ணுங்க. அதை நீங்க முடிச்சு இந்த எக்ஸாம் எழுதுங்க. அதுல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற எய்ம் வந்து பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் மெயினா. ஸோ 2 எக்ஸாமே நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க குரூப் 2. ஓகேவா? ஸோ இப்பதான் நமக்கு வந்து ரிசல்ட் விட போறேன்னு சொல்லி டேட் மாதிரி மேல கால்ஃபர் வந்து ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடத்த போறா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் சொன்னதுபடி மேக்ஸிமம் நடந்துரும். ஸோ இதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் இதான் நமக்கு வந்து முக்கியமானது. லாஸ்டா நான் சொன்ன அந்த எக்ஸாம். ஸோ இது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லா எக்ஸாமினேஷன் பாத்துக்கோங்க. கம்பைன் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாம், கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இதுவும் வந்து ஃப்ரீக்வெண்டா கரெக்டான இதுல நடத்திட்டு இருக்காங்க. கம்பைன் பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாம், கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு வேகன்சி தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, அடுத்த வருஷமும் நம்ம நம்பி டிஎன்பிசி நம்பி சில விஷயங்களை வந்து பண்ணலாம். ஸோ வந்து கைவிடாது. ஓகேவா? சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 எக்ஸாம் சொல்லிருக்கல, 6 எக்ஸாம் சொல்லிருக்கிறதுல கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமும் நமக்கு வந்து சொன்ன டேட்ல கொஞ்சம் முன்னா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ வந்து ஜூலைன்னு சொல்லிருக்காங்களா, கண்டிப்பா ஜூலை எண்டோ ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லயும் வச்சு முடிச்சிருவாங்க. ஓகே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இந்த ஆனுவல் பிளானரை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் 1 year நீங்க போற எஃபர்ட். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்த 6 மாசத்துல நீங்க பண்ணக்கூடிய எஃபர்ட். ஏன்னா 6 monthsல அடுத்த ஜூன் மேல இருந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? சோ இப்பவே கால்ஃபர் வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறமா நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போறது. சோ அதுல இருந்து நீங்க போடுற எஃபோர்ட் வந்து உங்களை அடுத்த 1 yearல உங்களை வந்து வேற எங்கேயும் கூட்டு போகுது. ஓகேவா? சோ 2025 அந்த மிட்லலாம் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில உட்கார்ந்து இருப்பீங்க. சோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல என்னென்ன அப்டேட் வருமோ எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இது போக சப்ஜெக்ட் வீடியோஸும் வந்துட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.